கொண்டு வர்றாங்க. இதை நாங்கள் எப்படி கேள்வி கேட்கணும் நண்பா? எப்படி கேட்கணும்னு சொன்னா, இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் மேடைக்கு மேடை ஏறுகின்ற பொழுதெல்லாம் வந்து இளைஞர்களை பார்த்து, "நீ ஏன் ஐடில படிக்கிற? ஏன் ஐடில வேலை செய்ய போறியா? ஐடில வேலை செஞ்சா உனக்கு யார் சோறு போடுறது? விவசாயமா இருக்கு. என் விவசாயம் உனக்கு என்ன கஷ்டமா இருக்குதா? மாடு மேய்ச்சா, வேளாண்மை செய்தா உனக்கு என்ன வெட்கமா இருக்குதா? அப்ப நீ வேளாண்மை செய்தா பால் யார் தர்றது? விவசாயம் செய்யலைன்னு சொன்னா உனக்கு சோறு யார் போடுறது?" இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கக்கூடிய அண்ணன், "நீ விவசாயம் செய். நீ வேளாண்மை செய்." நாங்கள் அதை செய்யக்கூடாது அண்ணன் செல்வது வந்து பிள்ளைன்னு சொல்ல வரையில. இப்படி பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் சிறுவர்கள், மாணவர் வாசலில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வந்து இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சி, அந்த தலைமை வந்து எப்படி இருக்கணும்? அந்த தலைமையினுடைய பிள்ளைகள் வந்து அது சொந்த பிள்ளைகளா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மறு பிள்ளைகளா இருக்கட்டும், இந்த பிள்ளைகள் வெளிநாட்டில் 25 லட்சம் 50 லட்சம் கட்டி படிக்கிறார்கள். அதுவும் ஆங்கில கல்வி. அண்ணன் சீமான் அவர்களே வந்து ஒரு ஊடகத்துல சொல்றாரு, இந்த பிள்ளை வந்து ஆங்கில கல்வி படிக்கிறான்னு சொல்லி. அப்ப இங்க இருக்கக்கூடிய அரச பள்ளி பாடசாலைகளை வந்து நீங்களே வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்ப நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் திறன்